கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் மருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இனி திருப்பெயராலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த ஊடகத்தின் வாயிலாக இந்த வழிபாட்டில் கூட சந்திக்க கடவுள் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. இந்த ஆராதனை இரண்டாம் ஆராதனை முறையை நாம் பின்பற்றுவோம். நாம் இல்லங்களில் அமர்ந்திருந்தோம். தொடர்ந்து கடவுளுடைய சமூகத்திலே நாம் நம்மை ஒப்படைப்போம். ஜெபம் செய்வோம். தாயும் தந்தையும் ஆகிய நல்ல கடவுளே, இந்த மகிழ்ச்சியான காலை வேளைக்காய், உம்முடைய பிரசனத்துக்காய், உமது வழிநடத்துதலுக்காய் நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் இல்லங்களில் இருந்து ஊடகத்தின் வாயிலாக இறைமக்களாக ஒன்றிணைய கடவுள் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து நாங்கள் பாடுகிற பாடல்கள், தியானிக்கின்ற திருப்பகுதிகள், தொடர்ந்து எங்கள் ஜபங்கள் எல்லாம் உங்களுடைய சமூகத்தில் ஏற்பட இருக்க கர்த்தர் உதவி செய்யும். இது வழிபாட்டில் பங்கு பெற அனைவரையும் திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். குறிப்பாக இந்த வழிபாட்டு உதவி செய்கிற அன்பர்களை நீர் ஆசீர்வதியும். திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். தந்தை, மைந்தன், தூயாவின் திருப்பெயராலே ஆமீன். இரண்டாம் ஆராதனை முறைமை. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே களி கூர்ந்து மகிழக் கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனாகிய எங்கள் இரட்சகராகிய தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாக்கி எங்கள் பாவங்களுக்காக போடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்து எழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாக கடவுளே, எல்லா உண்மைக்குள்ள எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாக கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மாட்சியும் உண்டாவதாக. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து அநீதி நீங்கி நம்ம சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவருமாயிருக்கிறார். நான் எழுந்தேன் தகப்பிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு நமது பார்வையை பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரர்களாக வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுளுடைய அரசு சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தி மீது நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்கப்பட்ட பிரதான ஆசாரியர் நமக்கிறாமல் எல்லாவற்றிலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவமில்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆகவே நாம் இருந்த இடத்திலே, இல்லங்களிலே முழங்காற்படியிட்டோ அல்ல இருக்கின்ற நிலையிலும் மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வவல்ல கடவுளத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். பின்வரும் பாவரிக்கை ஜெபம், முதலாவது ஜெபத்தை நாம் அனைவரும் இணைந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே,
தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் மொழியிட்டு விலகி அழிந்து போனோம். விலகி அலைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் உயிர்ப்பணக்கம் நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவளை செய்யாமல் எங்களுக்கு செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளிச் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிட எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் தூக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்தாத காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றும் தந்தருள்வாராக. ஆமீன். தேவருக்கு தோற்றப்பட்டதாக. கர்த்தரோடு இருப்பாராக. அவர் தமது ஆவியோடு இருப்பாராக. திருமறை பகுதியில் வாசி கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் மீகா 4ஆம் அதிகாரம் 1-7 வசனங்களை வாசிக்க கேட்போம். மீகா 4:1. ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அவர் திரளான ஜனங்களுக்குள் நியாயம் தீர்த்து தூரத்துள்ள பலத்த ஜாதிகளை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஒரு ஜாதிக்கு விரோதமாய் மறு ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்தி மரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேனையுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. சகல ஜனங்களும் தங்கள் தங்கள் தேவனுடைய நாமத்தை பற்றி கொண்டு நடப்பார்கள். நாங்களும் எங்கள் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நடப்போம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அந்நாளிலே நான் நொண்டியானவளை சேர்த்து தள்ளுண்டவளையும் தீங்கு அனுபவத்திலேயும் கூட்டிக் கொண்டு நொண்டியானவளை மீதியான ஜனங்களாகவும் தூரமாய் தள்ளுண்டு போனவளை பலத ஜாதியாகவும் வைப்பேன். அவர்கள் பேரில் கர்த்தர் சீயோன் பருவத்திலே இது முதல் என்றென்றைக்கும் ராஜாவாயிருப்பார். பாடம் முடிந்தது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பகுதி பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 8 முடிய. பிலிப்பியர் 4 வசனங்கள் 4 முதல் 8 முடிய. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 36 முதல் 46 முடிய. லூக்கா 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 36 முதல். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இதயங்களில் சந்தேகங்கள் எழும்புவதென்ன
நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில், புசிக்கிறதற்கு ஏதாகிலும் இங்கே உண்டா என்று அவர்களிடத்தில் கேட்டார். அப்பொழுது பொரித்த மீன் கண்டத்தையும் தேன்கூட்டு துணிக்கையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மருத்துவர்களிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாயிருந்தது. பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறைமக்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்து திருப்பெயரால் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு திருப்பணி, கிறிஸ்துவின் அமைதியை பகிர்வது. உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் வருகின்ற 5ஆம் ஞாயிற்றுக்கிழமை நமது பேராயத்தின் மூலம் கொடுக்கப்பட்ட தலைப்பு திருப்பணி, கிறிஸ்துவின் அமைதியை பகிர்வது. மிஷன் as sharing the Christ peace. இயேசு கிறிஸ்துவின் திருப்பணி அல்லது அருட்தொண்டு உலகில் இருக்க அனைவருக்கும் அமைதியை கொண்டு வருவதாகும். யாரெல்லாம் அமைதியற்றிருக்கிறார்களோ, யாரெல்லாம் வாழ்வற்றிருக்கிறார்களோ, அது அப்படிப்பட்ட மக்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இன்றைக்கு அப்படிப்பட்ட அமைதியை உரித்தாக்க நாம் கடவுளுடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்வோம். அருட்பணி, மிஷன் என்ற அந்த ஆங்கில வார்த்தை, இது லத்தீன் மொழி வார்த்தையிலிருந்து மிஷன் என்ற வார்த்தை வருகிறது. இது கிரேக்க வார்த்தை அப்போஸ்டலோ என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஒன் who sent
அல்லது அனுப்புதல் என்ற பொருள் வருகிறது. திருமறை அருட்பணிக்கான அடித்தளத்தை மிக சிறப்பாக எடுத்துரைக்கிறது. திருமறை காட்டும் கடவுள் அருட்பணி கடவுளாக காட்டப்படுகிறது. அனுப்புகிறவராக மாத்திரமல்ல, தன்னையே அனுப்புகிறவராக, உலகத்திற்கு வருகின்றவராக. யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அமைதியை பகிர்கின்றவராக, அன்பு நிறைந்த வாழ்வை பயம் நீக்குகின்றவராக, பசியை போக்குகின்றவராக, தன்னுடைய உறவை உறுதிப்படுத்துகின்ற இந்த நிகழ்வை நாம் காண முடிகிறது. பேராயர் லெஸ்லி நியூபிகன் ஐயா அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, கிறிஸ்து என்னும் உண்மையான மனிதன் பெயரிலும் ஆற்றலிலும் முழு மனு குடும்பத்தின் முழுமையான வாழ்வு பெற போராட்டத்தின் பங்கு பெறுகின்ற ஒன்று என்று சொல்லப்படுகிறது. அதே வண்ணமாக அன்னை தெரசா அவர்கள் இந்த மிஷன் என்ற வார்த்தைக்கு அவர் உண்டாக்கின அருட்தொண்டிலே நான் தாகமாயிருக்கிறேன், ஐ எம் த்ரஸ்டட் எழுதியிருப்பார்களாம். உலகத்தில் கடைசி மனிதன் தன் தாகம் தீர்க்கும் வரை இயேசு தாகமாயிருக்கிறார் என்ற அப்படிப்பட்ட நிலையிலே திருப்பணி என்பது அல்லது அருட்தொண்டு என்பது அனைவருக்கும் அல்லது அனைவருக்குமான நற்செய்தி. அப்படி என்று சொன்னால் உணவில்லாதவர்களுக்கு உணவளிக்கின்ற ஒன்று, பயம் நிறைந்தவர்களுக்கு பயத்தை போக்குகின்ற ஒன்று, உடை இல்லாதவர்களுக்கு உடை தருகின்ற ஒன்று, அல்லது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை தருகின்ற ஒன்று. ஆக இப்படிப்பட்ட அருட்தொண்டு இயேசு கிறிஸ்துவின் திருப்பணி மையமாக கொண்டு அயல்நாட்டு மிஷனரிகள் இந்தியாவுக்கு வந்து தங்களை நற்செய்தியாக மட்டுமல்ல நற்செய்தியாகவும் வாழ்ந்தார்கள். ஒருவேளை இன்றைக்கு நாம் அநேக வாட்ஸ்அப்லாம் பார்க்கிறோம், திருச்சபை காட்டிலும் அநேக மற்ற பணிகள் தான் இந்த நற்செய்தியாளர்கள் செய்வதை நாம் காண முடிகிறது. ஆக இயேசு கிறிஸ்துவின் பணியை மையமாக கொண்ட இந்த நற்செய்தியாளர்கள் அப்படிப்பட்ட அருட்பணியை ஆற்றினார்கள். இன்றைக்கும் நம்முடைய பேராயத்தின் மூலமாக இப்படிப்பட்ட பணிகள் சிறப்பாக அடைந்து வருகிறது. ஏறக்குறைய 146 மிஷனரிகள் ஒரு இயக்குநரை கொண்டு பேராயரின் தலைமையிலே இந்த அருட்பணி என்பது இன்றைக்கு வேகமாக வளர்ந்து வருகிறது, செயல்படுத்தி வருகிறது. இன்றைக்கு இந்த கொரோனா என்ற இந்த வைரஸ் மூலமாக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலே அநேக மக்களுக்கு உணவு அளிக்கின்ற ஒரு சிறப்பான ஒரு சீரிய பணியை, அநேக மக்களை ஆற்றல் படுத்துகின்ற, அநேக மக்கள் பயத்தை போக்குகின்ற, அநேக மக்கள் தங்கள் எதிர்கால வாழ்வை நிர்ணயித்துக் கொள்கின்ற அப்படிப்பட்ட பணியை பேராயத்தின் மூலமாக பேராயர் தலைமையில் செயல்படுகிறது என்பது மிகுந்த மகிழ்வளிக்கிறது. அந்த திருப்பணியிலே நாம பகிர்ந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆக இன்றைக்கும் நம்முடைய பேராயம் என்பது, பேராய எல்லை என்பது இந்த அருட்பணியின் மூலமாக எல்லைகள் விரிந்திருக்கிறது. 3 மாநிலங்கள் உள்ளடக்கிய ஒன்று. ஆக அப்படிப்பட்ட அந்த அருட்தொண்டிலே இயேசு கிறிஸ்து காண்பித்த அந்த அடிச்சோடிலே நற்செய்தியாளர்கள் இன்றைக்கு அப்படிப்பட்ட சிறப்பான பணிகளை செய்து வருகிறார்கள். ஆக இதன் மூலமாகத்தான் இயேசு கிறிஸ்துவின் அமைதி கூட இங்கும் பறைசாற்றப்படுகிறது. இயேசு கிறிஸ்து திருப்பணியிலே இந்த கமிட்மெண்ட், அவருடைய ஒப்படைப்பு நிறைவாக இருந்தது. அவர் சமாதானத்தின் தூதுவராக, இந்த பீஸ் மேக்கர், இந்த பிரின்ஸ் ஆஃப் ஷாலோம் என்று அழைக்கலாம். ஏன்னு சொன்னால் தன் ஊழியத்தை துவங்குவதிலிருந்து இறுதி வரை பயப்படாதிருங்கள், அல்லது அவருடைய பிறப்பில் பயப்படாதிருங்கள், அல்லது உயிர்த்தெழுந்த பிறப்பு உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, நீங்க பயப்படாதிருங்கள், அல்லது தான் வாழ்ந்த நாட்களிலே அவள் கரிசனை கொள்கின்றவராக, இவர்கள் 1000 நாள் ஆடுகளைப் போல அலைந்து திரிகிறார் என்று சொல்லி அவர் மீது கரிசனை கொண்டு அவர் மீது இரக்கம் பாராட்டி இது சிறப்பான அருட்பணி செய்கின்றதை நாம் காண முடிந்தது. இன்றைக்கு வாசி கேட்ட திருமறை பகுதியின் அடிப்படையில் 3 காரியங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, மீகா நற்செய்தியாளர் எழுதின அந்த திருப்பகுதியில் கொண்டு கடவுளுடைய அமைதி
உயிர் வாழ்வதற்கான ஆதாரம் என்று எழுதி வைத்திருக்கிறேன். கடவுளுடைய அமைதி உயிர் வாழ்வதற்கான ஆதாரம். அமைதி என்பது ஒரு தனி மனிதனை சார்ந்த ஒன்று. மீகா 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். அவர் திரளான ஜனங்களுக்குள் நியாயம் தீர்த்து தூரத்திலுள்ள பலத்த ஜாதிகளை கடந்து கொள்ளுவார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார். வாழ்வின் சூழலுக்கான மாற்றப்படுகின்ற ஒன்று, உயிர் வாழ்தலுக்கான அடிப்படை இங்கு சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த மீகா, ஏசாயா, ஓசியா, ஆமோஸ் என்ற இந்த 4 நற்செய்தியா தீர்க்கர்களும் 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இறைவாக்கினர்கள். இந்த 9ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த இறைவாக்கினர்களுடைய பணிகள் என்னவென்று சொன்னால், சமயத்துக்கு புறம்பே யாவே என்ற சமயத்தை பாதுகாக்கப்பட்டனர். அதுக்காக தன்னுடைய பணியை அர்ப்பணித்தனர். ஆனால் இந்த 8ஆம் நூற்றாண்டு தீர்க்கர்களை குறித்து நாம் காணுகின்ற பொழுது மிக சிறப்பான பணிகளை இங்கு நாம் காண முடிகிறது. இந்த 9ஆம் நூற்றாண்டிற்கும் 8ஆம் நூற்றாண்டிற்கும் வித்தியாசங்கள் உண்டு. காரணம், 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது தீர்க்கர்கள், அவருடைய பிள்ளைகள் அல்லது அதற்குரிய உறவுகளாக அங்கு வருகிற நிகழ்வை சொல்லப்படுகிறது. ஆனால் 8ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த தீர்க்கருடைய வாழ்வை குறித்து பார்க்கின்ற பொழுது ஆமோஸ் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்க்கின்ற பொழுது, நான் தீர்க்கனும் அல்ல, தீர்க்கதரிசினி குமாரனும் அல்ல, கர்த்தர் என அழைத்தார், நான் சாதாரண காட்டுத்தீ பழங்களை பொறுக்கிக் கொண்டிருந்தேன், ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தேன் என்று சொல்லுகின்ற அழைப்பை கடவுளுடைய சமூகத்தில் உறுதிப்படுத்துகின்ற சூழலை காண முடிகிறது. குறிப்பாக இங்கு மீகா தீர்க்கனுடைய நிகழ்வை நாம் இங்கு காண்டு கொண்டிருக்கிறோம். ஆகவே இங்கு உயிர் சூழலுக்கான ஆதாரமாக எடுத்துரைக்கிறார். மீகா என்பதற்கு யாவை போன்றவர் என்ற பொருள் பெறுகிறது. எரேமியா 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கவும். எரேமியா 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் நாட்களில் முரேசா ஊரானாகிய மீகா தீர்க்கதரிசனம் சொல்லி போதுங்க. இந்த நாட்கள் அவருடைய வரலாற்றை குறித்து சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட அரசர் காலத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்தார். இவர் யூதாவை சார்ந்தவர், ஏசியாவின் காலகட்டத்திலே வாழ்ந்தவர். நேர்மையற்று நடக்கின்ற அனைவருக்கும் தண்டனை தீர்ப்பு அனைவருக்கும் உண்டு என்பதை எடுத்துரைக்கிறார். இதைவிட மோசமான ஒரு அல்ல ஆபத்தான அல்லது பயமான ஒரு செய்தி என்று மீகா 3ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனத்தை பார்க்கின்ற பொழுது இதைவிட கொடூரமான அல்லது அநீதியான அல்லது அநீதி இழைக்கின்றவர்களுக்கு அப்படிப்பட்ட தண்டனை சொல்ல முடியுமா என்று தெரியவில்லை. என் மக்களின் சதையை தின்கிறீர்கள், அவளை தோலை உருக்கிறீர்கள், அவளை எலும்புகளை முறித்து சதையிலே போடப்பட்டு இறைச்சியிலே போடப்படும் கொப்பரையிலே போடப்படும் மாமிசம் போல துண்டாக்குகிறீர்கள் என்று அது அநீதி இழைக்கின்றவர்களுக்கு அப்படிப்பட்ட சூழலை அங்கு சொல்லப்படுகிறது. ஆக இப்படிப்பட்ட சூழல் தான் இப்பொழுது மீகா தன் இறை மக்களுக்கு சொல்லப்படுகின்ற ஒன்று. நேர்மையற்ற நடக்குவதை பார்த்து நீங்கள் உங்கள் வாழ்வை மாற்றப்பட வேண்டும். போர்க்கருவிகள் அனைத்து விவசாய கருவிகளாய் மாற்றப்பட வேண்டும். மீகா 4ஆம் அதிகாரம் 3-4ஆம் வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது கடவுள் அமைதியை விரும்புகிற கடவுள், போரை விரும்புகிற கடவுள் அல்ல. ஆக வன்முறை அற்ற சூழலிலே அமைதி உருவாகுகின்ற ஒன்று. அப்படி என்று சொன்னால் வன்முறை என்பது ஒரு தனி மனிதன் வாழ்வது மறுக்கப்படுகிறது என்பதே வன்முறைதான். ஆக இங்கு சொல்லுகின்ற போது வன்முறைகள் அற்ற ஒரு சூழல், உங்கள் போர்க்கருவிகள் அனைத்தும் இன்றைக்கு வாழ்வின் கருவிகளாக மாற்றப்பட வேண்டும். இன்றைக்கு உலகம் என்பது அதை நோக்கி சொல்லுகிறதா என்று சொன்னால் இன்றைக்கு எதிர்ப்பதமாக தான் சென்று கொண்டிருக்கிறது. ஒரு சார்ந்து வாழ்கின்ற அப்படிப்பட்ட சூழல் அல்ல. இன்றைக்கு யார் பெரியவர் என்று அப்படிப்பட்ட போராட்டம் தான் இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட சூழலிலே இங்கு கடவுள் இஸ்ராயல் மக்களுக்கு தன் தீர்க்கன் மூலமாக அமைதியை செழுமையை குறிக்கின்ற ஒரு பகுதியாக சொல்லப்படுகிறது. நீங்கள் இப்படிப்பட்ட சூழலிலே நீங்கள் இப்படிப்பட்ட வாழ்வை பெற நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள் என்பது மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. தி கிரைஸ்ட் சென்டர் அப்ரோச், உயிர் வாழ்வதற்கான ஆதாரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பணியிலே உணவுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டது, அல்லது வாழ்வு மறுக்கப்பட்டவனுக்கு வாழ்வளிக்கப்பட்டது, அல்லது அமைதியற்ற பயத்தில் இருக்கிறவனுக்கு பயத்தை போக்குகின்ற ஒன்று. ஆக இப்படிப்பட்ட திருப்பணியை முக்கியத்துவம் கொடுக்கின்ற அப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கு ஊழியம் என்பது, இந்த மிஷன் என்பது, அருள் தொண்டு என்பது, மிஷன் என்பது
உயிர் வாழ்வதற்கான ஆதாரம். ஆகவே வாழ்வு இழந்த மக்களுக்கு வாழ்வு தருகின்ற பகுதி. ஆகவே இந்த முதலாவது மீகாவின் மூலமாக சொல்லப்படுகின்ற வார்த்தை என்னவென்று கடவுளுடைய அமைதி என்பது உயிர் வாழ்வதற்கான ஆதாரம் என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை இன்றைக்கு நமக்கும் அப்படிப்பட்ட மிகப்பெரிய பொறுப்பை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அநேக மக்கள் உயிர் வாழ்வதற்கான ஆதாரத்தை இன்றைக்கு இழந்திருக்கின்ற ஒரு நிலைமை, உயிர் வாழ்வதற்கான சூழலை மறந்திருக்கின்ற ஒரு சூழல். அப்படிப்பட்ட உலகத்திலே இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிற நிலையிலே இன்றைக்கு திருச்சபை அல்லது திருச்சபையின் தலைவராகிய இயேசு கிறிஸ்து காண்பித்த அப்படிப்பட்ட அடிச்சுவடைகளை இன்றைக்கு திருச்சபை பின்பற்றுகிறதா அல்லது அதை பின்பற்றுகிற அடிகளாகிய நாம அதை பின்பற்றுகிறோமா என்பதை நம்மை நாமே கேள்வி கேட்கின்ற அப்படிப்பட்ட சிந்தனையோடு கூட முதல் பகுதியை முடிக்கிறேன். இரண்டாவது பகுதி லூக்கா 24ஆம் அதிகாரம் 37, 38 வசனத்தின் அடிப்படையிலே கடவுளின் அமைதி என்பது பயத்தை புறம்பே தள்ளுகின்ற ஒன்று. அது பயத்தை புறம்பே தள்ளுகிற ஒரு ஒன்றாகும். எடுத்து வாசிக்கும் லூக்கா 24ஆம் அதிகாரம் 37, 38 வசனம். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? நீங்கள் ஏன் பயப்படுகிறீங்க? நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு தன் சீடர்களை சந்திக்கின்ற பொழுது நீங்கள் பயத்தை புறம்பே தள்ளுங்கள், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? அன்புக்குரிய தேவஜனமே, இன்றைக்கும் கடவுள் நம்மை அப்படிப்பட்ட சூழலே நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? இன்றைக்கு கவலைகள் நம்மை வாட்டிக்கொண்டிருக்கலாம், பிரச்சனைகள் நம்மை ஆட்கொண்டிருக்கலாம். ஆக அப்படிப்பட்ட சூழலே நமக்கு அப்படிப்பட்ட அருள் வாக்கு தரப்படுகிறது. இங்கு 37, 38 வசனத்திலே பார்க்கின்ற போது இயேசு சீடர்களுக்கு தோன்றி பயத்தை புறம்பே தள்ளுகிறார். 36ஆம் வசனத்தில் நீங்கள் பார்ப்பவர் என்று சொன்னால், உங்களுக்கு அமைதி உரித்தாக்குக, நீங்கள் சமாதானம் கொள்ளுங்கள். ஆகவே இந்த அமைதி என்பது the peacemaker, the prince of shalom, கடவுள் அமைதி உருவாக்குகிற கடவுளாக அமைதியற்ற சூழலே இருந்திருக்கலாம், பயமோடு ஆட்கொண்டிருக்கலாம், தங்கள் எதிர்கால வாழ்வை குறித்து கலக்கம் இருந்திருக்கலாம், அல்லது பூட்டிய அறைக்குள்ளே தங்களுடைய பயத்தை வெளிப்படுத்தியிருக்கலாம். ஆக அப்படிப்பட்ட சூழலில் தங்கள் வாழ்வு எப்படிப்பட்ட சூழ்நிலை மாற்றப்படுமோ என்ற அப்படிப்பட்ட கலக்கம் இருந்திருக்கலாம். ஆக அப்படிப்பட்ட சூழலில் கடவுள் இப்போது மீண்டுமாக தோன்றி நீங்கள் பயப்படாதீர்கள், அமைதி உரித்தாங்க என்று சொல்லுகிறவராய் இருக்கிறார். ஆகவே பயத்தை போக்குகிற கடவுள், பயத்திலிருந்து விடுதலை தருகிற கடவுள், நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நம்பிக்கை தருகின்ற செய்தியாக கடவுள் பயத்தை புறம்பே தள்ளுகிறார். ஒருவேளை இன்றைக்கு நாம் கூட அப்படிப்பட்ட பயத்தை போக்குகின்ற பணிகளை செய்ய கடவுள் உதவி செய்வார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பணியிலே பார்க்கின்ற பொழுது கடல் நிலையில் உள்ளவர்களையும் அல்லது அமைதியற்ற சூழல் இருக்கிறவர்களையும் பயம் நிறைந்தவர்களையும் குறித்து திருப்பணி என்பது மிக சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்கிறது. நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று அங்கு பயத்தை நோக்குகின்ற ஒன்று. அல்லது தன்னிடத்திலே சுகம் பெறுவதற்காக வருகிறவர்களை பார்த்து முதலாவது பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, அதன் பிற்பாக நீ எழுந்து நடந்து செல். அல்லது அங்கு பர்த்திமேயு என்ற ஒரு நபர் பார்வையற்றவர் வருகிறார், நீ போ, நீ மகிழ்ச்சியோடு கூட வாழ், உன் விருப்பப்படியே உனக்கு நிகழட்டும் என்று சொல்லுகிறார். ஆகவே தன்னுடைய ஊழியத்தின் துவக்கத்திலிருந்து இறுதி வரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் படி என்பது வாழ்வு இழந்த மக்களை நோக்கி பார்க்கின்றவராக, அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தவராய், அநேக மக்களை கண்டு அவர் மீது கரிசனை கொள்கின்றவராய், அவர் இரக்கம் கொள்கின்றவராய், அவர்களுக்கு உணவளிக்கின்றவராய், அவர்களுக்கு கூட பகிர்ந்தளிக்கின்றவராய் வாழ்வு தருகின்ற செய்தியை இன்றைக்கு நாம் காண முடிகிறது. இங்கு 39ஆம் வசனத்திலிருந்து 41ஆம் வசனத்து வரை பார்க்கின்ற பொழுது இங்கு சீடரோடு கூட சந்திப்பை குறித்து லூக்கா 24ஆம் அதிகாரம் 39 41 வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். சமாதானத்தோடு இன்று விடவில்லை, பயத்தை போக்குகிறவர் மாத்திரமல்ல, அங்கு விருந்தாளியாக வந்த கடவுள் இப்போது அவரே விருந்து தருகின்றவராய், அங்கு பயத்தை போக்குகிறவர் மாத்திரமல்ல, அவர் மகிழ்விக்கின்றவராய் கூட அங்கு காண முடிகிறது. இயேசு தன்னுடைய உணவை தன் சீடர்களுக்கு தருகின்ற பொழுது உங்களுக்கு சமாதானம் உடன்படிக்கை பங்கிருக்கிறார். எப்படிப்பட்ட உடன்படிக்கை? இதனுடைய உடல், இதனுடைய குருதி, ஆகவே நினைவு கூறுங்கள் என்று அப்படிப்பட்ட நம்பிக்கையின் செய்தி தருகிறார். ஆகவே the healing and feeding ரெண்டும் முக்கியமான ஒன்று இயேசு கிறிஸ்துவின் திருப்பணியிலே. ஆகவே அவர் போஷிக்கின்றவரும் மாத்திரமல்ல, அந்த நோயை குணமாக்குகின்ற திருப்பணியும் இங்கு சொல்லப்படுகிறது. பயத்தை புறம்பே தள்ளுகிறது. இன்றைக்கு முதலாவது நமக்குள் இருக்கிற பயத்தை புறம்பே தள்ள வேண்டும் என்று சொன்னால், உயிர்த்தெழுந்த கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் இம்மானுவேலர், அவர் நம்மோடு கூட இருக்கின்றவர் மாத்திரமல்ல,
ஆக இப்படிப்பட்ட யாரெல்லாம் பயத்தில் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் துன்பத்தில் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் தேவையோடு இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட மக்களுக்கு நமது பார்வை சற்று விரிவுபடுத்த வேண்டும். கிறிஸ்துவின் ஊழியம் என்பது அமைதியை பகிர்கின்ற ஒரு உரை. இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட அழைப்பை பகிர வேண்டும். தைரியத்தோடு கூட செயல்படுகின்ற செயல்பாட்டுக்கு நம்மை முன்னெடுத்து செல்ல வேண்டும். மக்களின் பயத்தை போக்க வேண்டும். ஒரு திருச்சபை என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பணியை செயல்படுத்தவில்லை என்று சொன்னால் அது வாழ்வற்ற சூழலுக்கு தன்னை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியாது. ஆக இரண்டாவது இயேசு கிறிஸ்துவின் திருப்படியிலே பார்க்கின்ற போது பயத்தை புறம்பே தள்ளுகின்ற ஒரு படியாக சொல்லப்படுகிறது. மூன்றாவது, கடவுளின் அமைதி என்பது அறிவிக்கின்ற மக்களாக மாற்றம் அடைகின்ற ஒன்று. அறிவிக்கின்ற மக்களாக மாற்றம் அடைகின்ற ஒன்று. ஆக பயத்தை நீக்கி இப்பொழுது கர்த்தர் உயிர்த்தெழுந்து விட்டார், எங்களுக்கு அவர் சமாதானத்தை அளித்து விட்டார், எங்கள் பயத்தை போக்கி விட்டார் என்ற இந்த செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்கின்ற இந்த ப்ரொக்ளைமிங் கம்யூனிட்டி, அறிவிக்கின்ற ஒரு சமூகமாக மாற்றப்படுகின்ற ஒன்றாக 45ஆம் வசனத்தை தொடர்ந்து நாம் பார்க்க முடியும். அது கடவுள் அமைதியை தருகிறார். நான் 45ஆம் வசனம் மட்டும் வாசிக்கிறேன். 45. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதா இருந்தது. போதுங்க. அங்க இங்கு பார்க்கின்ற போது அமைதியை பகிர்ந்து அளிக்கிறார். எப்படிப்பட்ட அமைதியை பகிர்ந்தல்? இந்த சீடர்கள் தோராவின் மூலமாக அல்லது திருமுறையின் மூலமாக கடவுளுடைய வார்த்தையின் மூலமாக அமைதியை பகிர்ந்தளிக்கிறார். முதலாவது பார்த்தோம், மீகாவின் மூலமாக உயிர் வாழ்வு சூழலுக்கான போர்க்கருவிகள் விவசாய கருவிகளாக மாற்றப்படுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பணியிலே பார்க்கின்ற போது பயத்தை புறம்பே தள்ளுகிறது, நீங்கள் அமைதி உரித்தாங்க என்று சொல்லுகிறார். மூன்றாவது இந்த பகுதியிலே பார்க்கின்ற போது திருமுறையின் மூலமாக அல்லது தோராவின் மூலமாக சட்டங்களின் மூலமாக அவர் பயத்தை புறம்பே தள்ளி சமாதானத்தை அருளுகிறார். ஆகவே திருமுறை என்பது மிக முக்கியமான ஒன்றாக பழைய ஏற்பாட்டின் அடிப்படையிலே செய்திகளை உடன்படுகின்ற ஒன்றாக, அல்லது இந்த நம்பிக்கை என்பது ஆதியாகமத்திலிருந்து வருகின்ற இந்த நிகழ்வு, தோராவிலிருந்து வருகின்ற நிகழ்வு இயேசு கிறிஸ்துவோடு தொடர்புடையதை தன் மக்களுக்கு அங்கு சுட்டி காண்பிக்கிறார். இது எம்மாவு நிகழ்வுகளை நாம் பார்க்கின்ற போது 16 வருஷம் வாசிங்களே, எம்மாவு லூக்கா 24:16. அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் துக்கமுள்ளவர்களாய் வழி நடந்து அப்போ துக்கமுள்ளவர்களாய் ஏன் நடந்து கொள்கிறீங்கன்னு சொல்றாரு. அப்ப 25 வசனம், அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர். அங்க பாத்தீங்கன்னா இப்ப எம்மாவுடைய வாழ்க்கையிலே இங்கு திருமுறையின் மூலமாக தான் அவர்களை அறிந்து கொள்ள முடிகிறது. அவள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. ஒருவேளை மாலை நேரமாயிருக்கிறது, எதிர்வையில் அது வருகின்ற ஒன்றாக இருக்க முடியும். ஆகவே அவளை காண்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. சோகமுக துக்க முகத்தோடு கூட, வருத்தத்தோடு கூட, கலகத்தோடு கூட தங்கள் இல்லங்களுக்கு செல்லுகின்ற நிலைகளையும் அவள் தங்களால் காண முடியவில்லை. ஆக அப்படிப்பட்ட சூழலில் இங்கு உயிர்த்தெழுந்த கடவுளை குறித்து நாம் காணுகின்ற பொழுது இங்கு 25ஆம் வசனத்தில் மிக தெளிவாக சொல்லுகிறது, திருமறையின் அடிப்படையிலே வாழ்வின் மாற்றத்தை உண்டாக்குகின்ற ஒன்று. திருமறையின் அடிப்படையிலே மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்ட சட்டத்திட்டத்தின் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா அறிவியலிலே என்று சொல்லுகின்ற பொழுது அவர் அப்பத்தை எடுத்து பிற்கின்ற பொழுது அவர் கண்கள் திறக்கப்பட்டது. ஆகவே இப்பொழுது பார்வை பெற்றவர்களாக ஒரு புதிய சமுதாயத்திற்குள் தன்னை அழைத்து செல்கின்ற ஒரு திருப்பகுதியாக சொல்லப்படுகிறது. ஆகவே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது மாத்திரமல்ல, கிறிஸ்துவின் அமைதி அல்லது அவருடைய வார்த்தையை எடுத்துரைக்கின்ற மக்களாக இங்கு செயல்படுவதை காண முடிகிறது. ஆக அன்புக்குரிய தேவஜனமே, இன்றைக்கும் நாமும் கூட அப்படிப்பட்ட கடவுளுடைய வார்த்தையை எடுத்துரைக்கின்ற மக்களாக, காரணம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விட்ட இடத்தை சீடர்கள் தொடர்ந்து செய்திருக்கிறார்கள். அவர் விட்ட பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள், செய்து முடித்து விட்டார்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கல்வாரி சிலுவையில் சொல்லும்போது என்னால் முடிந்தது, அவரால் முடிக்கப்பட்ட அவருடைய பணி இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருப்பணி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சூழலே அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காண்பித்த இந்த நற்செய்தி, இந்த மிஷன் இன்றைக்கு தொடர்ந்து திருச்சபையாக தனிநபர்களை எடுத்து நாம் வாழ்வு தருகின்ற அப்படிப்பட்ட பணிகளை செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். ஆக இப்படிப்பட்ட மாபெரும் திருப்பணி நம் கடவுள் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட திருப்பணி நாம் அர்ப்பணிக்கின்ற மக்களாக, நாம் செயல்படுத்துகின்ற மக்களாக தொடர்ந்து கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்க வேண்டும் என்று அவருடைய சமூகத்தில் நாம் மன்றாடும். கர்த்தர் தாமே நாம் ஆஸ்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் நல்ல கடவுளே, மீண்டுமாய்
உம்முடைய திருக்கரத்தை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய திருப்பணி என்பது பயத்தை போக்குகின்ற ஒன்று, பயத்தை போக்கி விடுதலை தருகின்ற ஒன்று, நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நம்பிக்கை தருகின்ற ஒன்று. இன்றைக்கு நாங்களும் அதை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாய், அல்லது பயத்திலே கலக்கத்தில் இருக்கின்ற சீடர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், நீங்கள் அமைதி உரித்தாக்க என்று சொல்லுகின்ற கடவுள் இன்றைக்கு எங்களுக்கும் அப்படிப்பட்ட செய்தி தந்திருக்கிறீர், நன்றி செலுத்துகின்றோம். இன்றைக்கு உலகமெங்கும் அப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்டிருக்கின்ற சூழலிலும் பயம் ஆட்கொள்கின்ற நிலைகளிலே, இந்த கொடிய வைரஸ் ஆட்கொள்கிற நிலையிலே, வாழ்வு எதிர்காலம் எப்படிப்பட்ட நிலை இருக்குமோ என்ற அப்படிப்பட்ட சிந்தனையிலே கடவுள் அவர்களுக்கும் அப்படிப்பட்ட அமைதியின் அருள் கடவுள் நீர் தருகிற நம்பிக்கையிலே தொடர்ந்து அவளை நாங்கள் ஆஸ்வதிக்கிறோம். தொடர்ந்து நீர் ஆசீர்வாதம் திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். பிதா குமாரன் பசுத்தாவின் திருப்பெயராலே ஆமீன். செய்தியை கேட்ட நாம் யாவரும் நாம் இல்லங்களில் அமர்ந்தபடியே அல்ல இருந்தபடியே அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை அனைவரும் எடுத்து சொல்லுவோம். பக்கம் 9ஆம் பக்கத்தில் உள்ள அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை அனைவரும் எடுத்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். காலத்தில் கர்த்தர் இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டல இருக்க எங்கள் பிதாவே, அன்புக்குரியவர்களே, தூய யோவான் ஆலயம் மேடவாக்கம் திருச்சபை சார்ந்த இறை மக்களும், நல்ல சமாரியன் திருச்சபை சார்ந்த பள்ளிக்கரணை இறை மக்களும், தூய யோவான் ஆலயம் தித்தாலப்பாக்கம் திருச்சபை இறை மக்கள் என்பது கூட வாழ்த்துகிறேன். இந்த வாரத்திலே பிறந்த நாட்களையும் திருவிழா நாட்களை காண்கிற அனைவரும் திருச்சபை சார்பாக உங்களை வாழ்த்து கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். வாழ்வின் ஊற்றாகிய அருட்கடவுளே, குறிப்பாக எங்களுடைய இறை மக்களை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர், நன்றி செலுத்துகின்றோம். இந்த சிறப்பான வேளையிலே பிறந்த நாட்களையும் திருமண நாட்களை காணுகின்ற இறை மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். திருச்சபைக்கு வர இயலாத நிலையிலே தேவரீர் இந்த ஊடகத்தின் வாயிலாக சந்திப்பது மாத்திரமல்ல, அவருக்காக ஜெபிக்கவும் அவருக்கு வாழ்த்துரை தெரிவிக்கவும் இது நேரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இப்பொழுதும் முழங்கார் படியிட்டிருக்கிற எங்களுடைய இறை மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். தாயின் கருவிந்து பிரித்தெடுத்து இந்நாள் வரை நீர் போதுமானவராக இருந்திருக்கிறீர். கடந்த காலத்தில் ஏற்பட்ட எல்லா நிலைகளிலும் நீர் கண்ணின் மணியை போல பாதுகாத்தீர், கண்டு செலுத்துகிறோம். சங்கரிக்கான் சொன்னது போல என் ஆத்துமாவே நீ கர்த்தரை தோத்துரி என்று சொன்ன வண்ணமாக தொடர்ந்து உம்மை தோத்துரைக்கின்றவர்களாக நன்றி செலுத்துகின்ற மக்களாக தொடர்ந்து எதிர்நோக்குகின்ற அனைத்து நாட்களிலும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை காண கர்த்தர் உதவி மீண்டும் ஒரு திருச்சபையாக வாழ்த்துகிறோம். இன்னும் அநேக இப்படிப்பட்ட சிறப்பான நாட்களை காணவும் தொடர்ந்து நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்வோம். தகப்பனே, ஆமீன். அனைவருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் திருச்சபை சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். கூறுவோம் எல்லா
நல்ல தந்தையே, மீண்டுமாய் இந்த ஊடகத்தின் வாயிலாக இந்த வழிபாட்டிலே நாங்கள் பங்கு பெற கடவுள் கொடுத்த கிருபைக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாட்களிலே எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற சோர்வுகள், எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பயங்கள் எல்லாவற்றையும் நீர் புறம்பே தள்ளியிருக்கிறீர். காரணம், நீர் எங்களோடு கூட வந்து அன்றைக்கு சீடர் மத்தியிலே அமைதி உரித்தாக என்று சொன்ன கடவுள் இன்றைக்கு எங்களுக்கு அப்படிப்பட்ட அருள்வாக்கை தந்திருக்கிறீர். அதற்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் குடும்பமாக அதிக நேரம் இருக்கவும், உம்மோடு கூட இருக்கவும், திருமறை வாசிக்கவும், ஜெபம் செய்யவும் கடவுளே இந்த நேரத்தில் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் என்ற நம்பிக்கையில தொடர்ந்து நாங்கள் எங்கள் அனைவரையும் எங்கள் குடும்பங்களாக திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இம்மட்டும் நீர் எங்களுக்கு பாதுகாப்பு தந்திருக்கிறீர், இம்மட்டும் நீர் எங்களை அரவணைத்திருக்கிறீர், இம்மட்டும் எங்கள் தேவையை பூர்த்தி செய்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து இந்த திருக்கரத்தில் அனைவரும் அர்ப்பணிக்கிறோம். நீர் ஆசீர்வாதியம், தேவை எல்லாவற்றையும் பூர்த்தி செய்யும். இந்த நேரத்திலே தாங்கள் முழங்காற்படியிட்டு தங்கள் தேவைகளுக்காக வேண்டுதல் செய்கின்ற ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வாதியம், தேவை எல்லாவற்றையும் பூர்த்தி செய்யும். பரம தந்தையாக நீர் அவள் எல்லாவற்றையும் தேவையை பூர்த்தி செய்கிற கடவுள். ஆக அப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கும் நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதியம். குறிப்பாக எங்கள் அயலகத்தாருக்காக, எங்கள் இந்திய தேசத்திற்காக, உலகம் இருக்கிற அனைத்து மக்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். தேவரீர் எதிர்பார்ப்போடு கூட, பயத்தோடு கலக்கத்தோடு கூட இருக்கின்ற எங்கள் அனைவரும் இந்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் அமைதியின் அரசராய் வாழ்ந்தீர், அமைதியை தந்தீர். அதே அமைதி இன்றைக்கு நாங்கள் நாடி நிற்கிறோம். இன்றைக்கு பயம் எங்களை வாட்டிக் கொண்டிருக்கிறது, கலக்கம் எங்களை வாட்டிக் கொண்டிருக்கிறது, தனிமை எங்களை வாட்டிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அநேக மக்கள் தங்கள் வாழ்க்கை இழக்கின்ற ஒரு நிலைமை, அநேக மக்கள் தங்கள் உடமைகளை இழக்கின்ற நிலைமை, அநேக மக்கள் பயம் என்ற, தனிமை என்ற ஒரு சூழலை இன்னைக்கு ஆட்கொள்கின்ற நிலைமை, அநேக மக்கள் தங்கள் எதிர்கால வாழ்வு எப்படி இருக்குமோ, அல்லது தனிநபர் மாத்திரமல்ல அரசாங்கமும் அப்படிப்பட்ட சூழலுக்கு இருக்கின்ற நிலையிலே இந்த ஒரு உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நீர் ஒருவர் மாத்திரமே தர முடியும். ஆக உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இப்படிப்பட்ட கொடிய வியாதியை எடுத்து போடும், தீமை அகற்றுகிற கடவுள். ஆக அப்படிப்பட்ட சூழலை நீர் வாழ்வு சூழலுக்கான ஆதாரத்தை எங்களுக்கு தாரும். போர்க்கருவிகள் எல்லாம் விவசாய கருவிகளாக மாற்றப்படும் அங்கு உயிர் வாழ் சூழலை தருகிறீர் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தீர்க்குடைய செய்தி இன்றைக்கு நாங்களும் கேட்டோம். அப்படிப்பட்ட நற்செய்தி நாங்கள் பெற்றுக்கொள்ள இனி ஒரு நாட்களே அப்படிப்பட்ட நற்செய்தி நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தருக்கு உதவி செய்துள்ளோம். குறிப்பாக இந்த கடுமையான நாட்களிலே பணி செய்கின்ற ஒவ்வொரு பணியாட்களையும் இந்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். மருத்துவர்களுக்காக, அவர்கள் கூட செய்கிற அனைத்து ஊழியர்களுக்காக, மருத்துவத்துறையிலுக்கு அனைத்து நபர்களுக்காக, காவல்துறைக்காக, காவல்துறையில் பணியாற்றுகிற அன்பு சகோதர சகோதரிகளுக்காக, தூய்மை பணியாளர்களுக்காக, தேவரீர் அவர்களுக்காக, குடும்பத்திற்காக, ஆகவே தன்னார்வ தொண்டர்களுக்காக, யாரெல்லாம் உதவி செய்ய ஊருக்காக, அரசாங்கத்திற்காக, இது வழிநடத்துகின்ற தலைமைத்துவத்தில் இருக்கிற தலைவர்களுக்காக ஒருக்காக நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும். எங்கள் பேராயத்தின் மூலமாக நடைபெற்ற அநேக நற்பணிகளுக்கு நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து பேராயத்தில் கொடுத்திருக்கிற பேராயருக்காக அவர் மூலம் நடைபெறும் திருப்பணிகளுக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்களும் ஒன்றிணைந்து அநேக மக்களுக்கு இப்படிப்பட்ட நற்பணிகளை செய்ய கர்த்தர்களுக்கு அழைப்பை கொடுத்திருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு கூட தொடர்ந்து எங்களை சமூகத்தை அர்ப்பணிக்கிறோம். இந்த வாரத்திலே பிறந்த நாட்களும் திருமண நாட்களை காண்கின்ற எங்கள் இறைமக்களை நம்மோடு கூட வாழ்த்துக்கிறோம். நமக்கு சுத்தமான ஒரு நாட்களில் நாங்கள் ஒன்றிணைந்து ஒரு பணிகளை நாங்கள் செயல்படுத்த கர்த்தர் உதவி செய்யும். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். இது பாதுகாப்பான அரவணைப்பில் எங்களை ஒப்புவைக்கிறோம். நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். தந்தை, மைந்தன், தூயாவின் திருப்பெயராலே ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே ஒரு பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமீன். தாயும் தந்தையுமாய் கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவோடும் உதவியாகிய ஆவியினரும் நம் அனைவரோடும், குறிப்பாக இந்த வழிபாட்டில் பங்கு பெற்ற அனைவரோடும் கடவுளுடைய கிருபை பிரசன்ன வேண்டத்தில் என்றும் என்று சாக்கர தங்கியிருப்பதாக. ஆமீன்.
ஜீவவசனம் கூறுவோம் சகோதரரை சேர்ந்தே எக்காலம் ஓதுவோம். ஜீவவசனம் கூறுவோம் சகோதரரை சேர்ந்தே எக்காலம் ஓதுவோம். பாவிகள் மேலுருகி பாடுபட்டு மரித்த பாவிகள் மேலுருகி பாடுபட்டு மரித்த ஜீவாதிபதி இயேசு சிந்தை மகிழ்ந்திடவே ஜீவவசனம் கூறுவோம் சகோதரரை சேர்ந்தே எக்காலம் ஓதுவோம். பாதகப்பையின் வலையில் ஐயோ திரட்டைப்பட்டு மடியும் வேளையில், பாதகப்பையின் வலையில் ஐயோ திரட்டைப்பட்டு மடியும் வேளையில், பேதமையோடு பிடிவாத அருள் மிகுந்து பேதமையோடு பிடிவாத அருள் மிகுந்து பேதமை காணடைய போவோம் கதி பெறவே ஜீவவசனம் கூறுவோம் சகோதரரை சேர்ந்தே எக்காலம் ஓதுவோம். காடு தனிலே அலைந்தேன் கிறிஸ்து இயேசு கர்த்தன் சேவையில் அமர்ந்தேன். காடு தனிலே அலைந்தேன் கிறிஸ்து இயேசு கர்த்தன் சேவையில் அமர்ந்தேன். நாடு நகர் கிராமம் தேடி நாம் பெற்றடைந்த நாடு நகர் கிராமம் தேடி நாம் பெற்றடைந்த நல்ல ஈவுவாரங்கள் எல்லாரும் கண்டடைய ஜீவவசனம் கூறுவோம் சகோதரரை சேர்ந்தே எக்காலம் ஓதுவோம். பூலோகம் எங்கும் நம்மையே கிறிஸ்துநாதர் போக சொல்லி விதித்தாரே. பூலோகம் எங்கும் நம்மையே